ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஐபிஎல் 2025ஓட 19th மேட்ச் எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் ஜிடி செம்ம மேட்சாக இருக்க போது. ஏன்னா எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் இப்போ கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்க. இந்த மேட்ச் கம்பேக் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஜிடி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். பிளேயிங் 11 பொறுத்தவரை எஸ்ஆர்ஹெச்சில் சேம் டீமோடு தான் இறங்க வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு வந்து இம்பேக்ட் பிளேயரை மட்டும் யார் வாரா அப்படிங்கிறது தெரில. ஏன்னா பேட்டிங் மேலே உடஞ்சதுன்னா பேட்ஸ்மேன் வராங்க, இல்லை கரெக்டாக செட் ஆகிட்டுனா பவுலிங் வராங்க. ஸோ அதனால் யார் வாரா அப்படிங்கிறது மட்டும் கரெக்டாக தெரியல. ஓகேவா கைஸ், மிச்சப்படி சேம் 11 தான். குஜராத்தை பொறுத்தவரை சேம் 11 அப்படியே போக தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க, வின்னிங் காம்பினேஷனோடு தான் போவாங்க. 3 ஃபாரினர்ஸ். ஸோ செம்ம இதாக இருக்குது. ஸ்பெல்லு நல்லா கொடுத்துட்ருக்காங்க. ரபடா இல்லை, பட் ஆனால் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஓகே காய்ஸ், அடுத்து நம்ம கிவ்அவே சேலஞ்சு நடத்திட்டுருக்கோம். ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கான்டெஸ்ட் வந்து ஃப்ரீ தான். நீங்கள் ஒரு 6 டீம் க்ரியேட் பண்ணி உள்ளே வரலாம். நான் சொல்கிற டீமை வச்சே க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ நல்ல ஒரு டீம் க்ரியேட் பண்ணி உள்ளே வந்து ஃபஸ்ட்டு வின் பண்ணால் இதாகவும் ரூல்ஸை பார்த்துக்கோங்க. கமெண்ட் மஸ்ட்டு. அடுத்து நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பார்க்குறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்னையோட பெஸ்ட் விளையாடுறவங்க எப்படி அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கிரவுண்டை பொறுத்தவரை இன்றைக்கி வந்து டாஸ் வின் பண்ணுறதுக்கு குஜராத்துக்கு ஒரு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ குஜராத் வின் பண்ணி பேட்டிங் எடுக்காங்களா பவுலிங் எடுப்பாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. மேக்ஸிமம் சேஸ் தான் பண்ண பார்ப்பாங்க. இந்த கிரவுண்ட் வந்து அந்த மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட் சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்க டீம் 180 தாண்டதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 200 கூட அடிக்கலாம். ஸோ இவங்களும் பேட்டிங் இருக்குது, பட் ஆனால் மேலே அவுட் எடுத்தால் கொஞ்சம் மாறும். ஸோ வின்னரை பொறுத்தவரை நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். வின்னர் வேணும்னு நினச்சா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். டாஸ் பொறுத்தவரை ஜிடி வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஃபாஸ்ட் பவுலருக்கான பிச்சு. குஜராத் வந்து இங்கே தான் மிஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரபடாவை. ஸோ மிச்சப்படி இருக்க இந்தியன் ஃபாஸ்ட் பவுலரு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா சிராஜ் ஓரளவு நல்லா பண்ணிடுவார், பட் ஆனால் அடி வாங்கியும் சான்ஸ் இருக்குது. பிரதீப் கிருஷ்ணாவும் அதே மாதிரி தான். ஸோ மிச்சப்படி இஷாந்த் சர்மா பொறுத்தவரை அவ்வளோ இதாக தெரில. ஓகே, பெஸ்ட்டு பிளேயர்ஸ் பார்க்கலாம். நம்மளுக்கு ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் ஹெட்டு அனிகேத் வர்மா, அபிஷேக் சர்மா, ரெட்டி இவங்க வந்து மஸ்ட்டு பிக்காக இருக்கும். இன்றைக்கி வந்து கம்பேக் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. அபிஷேக் சர்மா கொஞ்சம் ஃபார்முக்கு வர அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த கிரவுண்டு கவருக்கு நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி ஷமி அக்ஷர் பட்டேலும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. பேட் கம்மிங்ஸு மிடில் ஓவரில் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக பவுலிங் பண்ணுவார். ஷம்மியை பொறுத்த வரைக்கும் மேலே ஓப்பனிங்கில் விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா அவரை வந்து ஒரு ரொட்டேஷன் பிளேயரில் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இஷான் கிஷனும் ஒரு 20+ ரன் அடிக்கலாம். பட் ஆனால் நம்ம ரொட்டேஷன் பிளேயரில் கொடுக்க பிளேயர் வந்து செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கே என்னன்னே தெரில. ஏன்னா நேற்று உள்ள 2 மேட்ச்லையுமே அப்படி தான் நடந்தது. அதுவும் 2வது மேட்ச்லாம் ரொட்டேஷனில் இருந்த பிளேயரு அந்த போட்டார். ஸோ சாம்சனும் சரி. ஸோ அதனால் ரொட்டேஷன் பிளேயர் வந்து மஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். மிச்சப்படி இந்த 7 பேர் நல்லா பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஜிடியை பொறுத்த வரைக்கும் இந்த 6 பேர் தான் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த ஓப்பனிங் 4 பேர் இவங்க வந்து விக்கெட் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொஞ்சம் 20 ரன்னு அடித்து வேகமாக அவுட் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா மேட்ச்சு நம்ம சிஎஸ்கே கூட பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது நேற்று நடந்த மேட்ச்சில். ஸோ அதனால் சாய் சுதர்சனும் ஒரு மஸ்ட்டு பிக்காக எடுத்துக்கோங்க. அவர் நின்று போவார். கில்லை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிரடியாக ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட்லரும் சரி, சிராஜும் சாய் கிஷோரும் நல்லா பண்ண வாய்ப்பு இருக்குது. மிச்ச பவுலருக்கு பெருசாக இல்லை.
அடிக்க போய் விக்கெட் விழுந்தால் ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ரொட்டேஷன் பிளேயரை பொறுத்த வரைக்கும் மெண்டிஸை கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. அடுத்த இஷான் கிஷனையும் நீங்கள் ரொட்டேஷனில் கொண்டு வாங்க. ஏன்னா இவங்க 2 நல்லா பண்ண வாய்ப்பு இருக்குது. கிளாஸன் இன்றைக்கி கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. ஏன்னா ரஷீத் கானும் சாய் கிஷோர் இவங்க 2 பேர் ஊரில் யாராவது ஒருத்தர் விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது அவர் பேட்டிங் வரும்போது. ஸோ பிரதீப் கிருஷ்ணா இவங்க 2 பேரும் ரன்னு போய் ஒரு விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஓகேவா கைஸ்? ஓகே, கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்சனுக்கு ஒரு விசி கொடுத்துக்கோங்க, அபிஷேக் சர்மா கேப்டன் கொடுத்துக்கோங்க, அக்ஷர் பட்டேலுக்கு ஒரு கேப்டனால் கொடுங்க, விசினால் கொடுங்க. அவர் மிடில் ஓவரில் ஒரு 3 விக்கெட் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. சாய் கிஷோரும் ஒரு 2 விக்கெட் எடுக்க அதிக சான்சஸ் இருக்குது. ஓகேவா கைஸ்? என்னோடய டீமை பொறுத்த வரைக்கும் பட்லர் விக்கெட் கீப்பர், கில்லு ஹெட்டு, சாய் சுர்சா, அனிகேத் வர்மா. நீங்கள் அனிகேத் வர்மாவுக்கு பதிலாக நீங்கள் ஈஷான் கிஷன்னாலும் போகலாம், கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அபிஷேக் சர்மாவுக்கு நான் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஃபஸ்ட்டு பேட்டிங்னா கண்டிப்பாக நல்லா விளையாட அதிக வாய்ப்பு இருக்குது. ரெட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிலேயே ஸ்டார்ட் பண்ணி ஒரு 30+ அடித்து 25+ அடித்து அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. நீங்கள் அவருக்கு பதில் கிளாஸன் போனாலும் உங்களோட சாய்ஸ். இல்லை வேறு பிளேயருக்கு போகிறேன் அப்படின்னா அது ரூதர்ஃபோர்டு, ரஷீத் கான் இவங்களுக்கு போனாலும் உங்களோட சாய்ஸ். இல்லை பவுலர் போனாலும் சம்மினாலும் போங்க, உங்களோட விருப்பம். ஹர்ஷல் பட்டேல் கொஞ்சம் மஸ்ட் பிக்கு. அடுத்த சிராஜ் ரன்னு போவார், பட் ஆனால் 2 விக்கெட் லாஸ்ட் நேரத்துலனால எடுக்க சான்ஸ் இருக்குது. பேட் கமின்ஸை 2 விக்கெட் எடுக்கலாம். சாய் கிஷோர் 2+ எடுக்க அதிக சான்சஸ் இருக்குது. இதுதான் என்னோடய டீம். மீண்டும் அடுத்த வீடியோவில் காண்போம். டெலிகிராமில் தொடர்ந்து இருங்க. ஏன்னா நான் லைனப் எதுவும் சேஞ்சஸ் இருந்தால் கண்டிப்பாக நான் அப்டேட் கொடுப்பேன். டெலிகிராமில் ரிஸ்கி டீம் வேணுமா சேஃப் டீம் 2மே நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, நல்லா ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் காண்போம். தேங்க்யூ.